ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். காக்னிசன்ட் டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான காக்னிசன்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரெய்னிங் சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 21,000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 35,000 உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காக்னிசன்ட் ஐடி சர்வீஸ் டெஸ்கில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரோலில் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜாபோட லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து இருக்குது. உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரீலோகேட் கூட வந்து பண்ணுவோம். வேறு லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து ஜாபோட லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2022-23 பேட்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள். எனி 3 இயர் கிராஜுவேஷன் தான். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது 3 இயர்ஸ் டிகிரி தான். நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிஇ, பிடெக்லாம் பண்ணியிருந்தா எலிஜிபிள் கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2022-23 பேட்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், 10th 12th டிப்ளமோ இல்லை டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து இருக்கணும். எந்த லொக்கேஷனில் நீங்கள் போட்டாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஷிஃப்ட் டைமிங்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். நைட் ஷிஃப்ட் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும். உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அது வந்து பார்த்தோன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னா பேன் கார்ட்லேயே நீங்கள் வச்சிருக்கணும். ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட பேன் கார்டில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பேன் கார்டு வந்து எதுக்காக கேட்குறாங்கன்னா, சேலரி பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தோன்னா பேன் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்லாம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுன்னா, அதாவது பார்த்தோன்னா நீங்கள் என்ன மாதிரிலாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி வந்து ஐடி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா என்கொயரிஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரபிள் ஷூட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒர்க்காக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ரோல் வந்து இருக்கும். ரோலோட எக்ஸ்பெக்டேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கணும். டெக்னிக்கல் நாலேஜ்லாம் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள், ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் பேஸில் தான் வந்து இருக்க போகுது. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னே இங்கே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். நீங்கள் ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், ஃபுல் டைம் எம்ப்ளாயாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்குலாம் வந்து பாருங்கள், கேப்லாம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம்லி ரிவார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிராஜுவேட் ட்ரெயினியாக வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து இருக்கும். ட்ரெயினிங் வந்து இருக்கும். இதில் சேலரி வந்து பாருங்கள், ₹2,52,000 பர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ₹21,000 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்தே வந்து சேலரி வந்து ட்ரெயினிங் சேலரியாக வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரெயினிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 35,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். நீங்கள் காக்னிசன்ட்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சூப்பர் செட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தான் வந்து காமிச்சேன். அது வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் காமிச்சேன் பற்றில அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பற்றில. இது வந்து என்னன்னா, நீங்கள் பேன் கார்டில் வந்து எந்த மாதிரிலாம் நேம் வந்து இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இங்கே வந்து பாருங்கள், அப்ளை நவுன்னு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.